Hi, welcome back to Biochem Talk. நம்ம இப்ப பார்க்க போறது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் என்பது தொடர் புரத கூட்டுகளை கொண்டதாகும். இது மைட்டோகாண்ட்ரியாவின் உள்ஜவ்வில் அமைந்துள்ளது. உயிர் மூலக்கூறுகளான கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகள் சிதைவுறும் போது எலக்ட்ரான் ஏற்றப்பட்ட மூலக்கூறுகளான NADH மற்றும் FADH2 கிடைக்கிறது. NADH மற்றும் FADH2வில் உள்ள எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலம் கடத்தப்பட்டு ஆற்றலாக மாறுகிறது. எலக்ட்ரான்களை இழந்த பிறகு NAD மற்றும் FAD திரும்பவும் உருவாகி எலக்ட்ரான்களை தரும் பாதைக்கு சென்று இதே நிகழ்வை தொடர்கிறது. எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் எவ்வாறு கடத்தப்படுகிறது என்பதை விரிவாக காணலாம். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் 4 புரத கூட்டுகள் உள்ளது. அவை NADH Q oxidoreductase, succinate Q reductase, Q cytochrome C oxidoreductase மற்றும் cytochrome C oxidase ஆகும். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினின் முதல் கூட்டு NADH Q oxidoreductase. கிளைகோலிசிஸ் மற்றும் கிரெப்ஸ் சுழற்சி மூலம் கிடைக்கும் NADH இந்த புரத கூட்டின் மூலம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு செல்கிறது. NADH-இல் உள்ள எலக்ட்ரான்கள் புரத கூட்டில் உள்ள FMN மற்றும் FES கொத்து மூலம் கோஎன்சைம் Q-க்கு செல்கிறது. இந்த நிகழ்வின் போது 4 புரோட்டான்கள் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் இருந்து ஜவ்வின் இடைவெளிக்கு செல்கிறது. இரண்டாம் புரத கூட்டு சக்கினேட் Q reductase சக்கினேட்டிடம் இருந்து எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்கிறது. கிரெப்ஸ் சுழற்சியில் சக்கினேட் ஃபியூமரேட்டாக மாறும்போது 2 எலக்ட்ரான்கள் FAD ஏற்றுக்கொண்டு FADH2 ஆக மாறுகிறது. FADH2வில் உள்ள எலக்ட்ரான்கள் FES கொத்து மூலம் கோஎன்சைம் Q-க்கு செல்கிறது. இந்த செயல் நடைபெறும் போது புரோட்டான்கள் ஜவ்வின் இடைவெளிக்கு செல்லாததால் குறைவான ATPகளே இந்த பாதை மூலம் கிடைக்கிறது. கோஎன்சைம் Q என்பது உபிகுணன் ஆகும். இது முதல் மற்றும் இரண்டாம் புரத கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களை மூன்றாம் புரத கூற்றுக்கு கொண்டு செல்கிறது. மூன்றாம் புரத கூட்டு Q cytochrome C oxidoreductase ஆகும். மூன்றாம் கூட்டில் சைட்டோக்ரோம் C, சைட்டோக்ரோம் B மற்றும் FES கொத்து உள்ளது. இந்த நிகழ்வில் 2 முழு ஆக்சிஜன் ஒடுக்கப்பட்ட உபிகுணல் ஈடுபடுகிறது. ஒரு உபிகுணலில் 2 எலக்ட்ரான்கள் உள்ளது. ஒரு எலக்ட்ரானை FES கொத்து மற்றும் சைட்டோக்ரோம் C1 மூலம் சைட்டோக்ரோம் C-க்கு அனுப்புகிறது. மற்றொரு எலக்ட்ரானை சைட்டோக்ரோம் Bl மற்றும் சைட்டோக்ரோம் BH மூலம் கோஎன்சைம் Q-க்கு அனுப்பி பாதி ஆக்சிஜன் ஒடுக்கப்பட்ட செமிக்யூனன் உருவாகிறது. இரண்டாம் உபிகுணலில் உள்ள எலக்ட்ரானில் ஒன்று சைட்டோக்ரோம் C-க்கும் மற்றொரு எலக்ட்ரானை செமிக்யூனனுக்கும் அனுப்பி முழு ஆக்சிஜன் ஒடுக்கப்பட்ட உபிகுணல் உருவாக்குகிறது. இதுவே Q சுழற்சி ஆகும். ஒவ்வொரு உபிகுணலில் இருந்து சைட்டோக்ரோம் C-க்கு எலக்ட்ரான் கடத்தப்படும் போது 2 புரோட்டான்கள் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் இருந்து ஜவ்வின் இடைவெளிக்கு செல்கிறது. இந்த நிகழ்வில் 2 உபிகுணல்கள் ஈடுபடுவதால் 4 புரோட்டான்கள் ஜவ்வின் இடைவெளிக்கு செல்கிறது. 4ஆம் புரத கூட்டு சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ் ஆகும். மூன்றாவது புரத கூட்டில் மூலம் உருவாகும் 2 சைட்டோக்ரோம் C-களில் உள்ள 2 எலக்ட்ரான்களை இந்த கூட்டுக்கு காப்பர் A, சைட்டோக்ரோம் A, சைட்டோக்ரோம் A3 மற்றும் காப்பர் B மூலம் ஆக்சிஜனுக்கு அனுப்பி தண்ணீர் உருவாக்குகிறது. 2 புரோட்டான்கள் தண்ணீர் உருவாக பயன்படுவதால் 2 புரோட்டான்கள் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் இருந்து ஜவ்வின் இடைவெளிக்கு செல்கிறது. இப்போது ATP சிந்தேஸ் எவ்வாறு ATP உருவாக்குகிறது என்பதை காணலாம். எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் புரத கூட்டின் மூலம் கடத்தப்படும் போது
மைட்டோகாண்ட்ரியம் மேட்ரிக்ஸிலிருந்து புரோட்டான்கள் ஜவ்வின் இடைவெளிக்கு செல்கிறது. இது புரோட்டான் சாய்வை உருவாக்குகிறது. ஏடிபி சிந்தேசில் 2 கூட்டு உள்ளது. அவை F0 மற்றும் F1 புரத கூட்டாகும். F0 ஜவ்வில் அமைந்திருக்கும் கூட்டாகும். F0 புரோட்டான்களை மைட்டோகாண்ட்ரியம் மேட்ரிக்ஸுக்கு எடுத்துச் செல்கிறது. புரோட்டான்கள் அதிக அடர்த்தியிலிருந்து குறைந்த அடர்த்தியிற்கு செல்லும்போது ஆற்றல் உருவாகிறது. இது ஏடிபி சிந்தேசில் உள்ள F1 கூட்டை சுற்றி ஏடிபி பாஸ்பரஸ் ஏற்றம் பெற்று ஏடிபி உருவாக்குகிறது. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினின் தடுப்பான்கள் பியரிசிடின் என்ற ஆன்டிபயோட்டிக், அமோபார்பிட்டால் என்ற தூக்க மருந்து மற்றும் ரொட்டின் 1 என்ற பூச்சிக்கொல்லி மருந்து எலக்ட்ரான்கள் முதல் கூட்டிலிருந்து கோஎன்சைம் Qக்கு செல்வதை தடுக்கிறது. காபாசின் மற்றும் தியோனைல் ட்ரைஃப்ளோரோ அசிட்டோன் போன்ற மருந்துகள் எலக்ட்ரான்கள் இரண்டாம் கூட்டிலிருந்து கோஎன்சைம் Qக்கு செல்வதை தடுக்கிறது. 2,3-டைமெர்கேப்டோப்ரோபனால் மற்றும் ஆன்டிமைசின் என்ற ஆன்டிபயோட்டிக் மூன்றாம் கூட்டில் உள்ள சைட்டோக்ரோம் B-லிருந்து கோஎன்சைம் Qக்கு எலக்ட்ரான்கள் செல்வதை தடுக்கிறது. ஹைட்ரஜன் சல்பைடு, காப்பர் மோனாக்சைடு மற்றும் சயனைடு போன்றவை சைட்டோக்ரோம் A மற்றும் சைட்டோக்ரோம் A3-லிருந்து எலக்ட்ரான்கள் செல்வதை தடுக்கிறது. இது 4ஆம் கூட்டில் ஏற்படுத்தும் தடுப்பான்களாகும். ஒலிகோமைசின் ஏடிபி சிந்தேசில் உள்ள F0 கூட்டின் மூலம் புரோட்டான்கள் செல்வதை தடுக்கிறது. அன்கப்ளர் புரோட்டான்களை திரும்பவும் மைட்டோகாண்ட்ரியம் மேட்ரிக்ஸுக்கே எடுத்துச் செல்வதால் புரோட்டான் சாய்வு உருவாகாது. அதனால் ஏடிபி உருவாகாது. இதில் உருவாகும் ஆற்றல் வெப்பமாக மாறுகிறது. இந்த நிகழ்வு பழுப்பு கொழுப்பு திசுக்களில் உள்ள கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது மற்றும் உறங்கும் விலங்குகளுக்கு வெப்பமூட்டவும் உதவுகிறது. Thank you. If you like, please subscribe to Biochem Talks.